வணக்கம், நான் சரவணன். இது வந்து எடப்பாடி பக்கத்துல என்ன ஊருன்னா இது? கல்லுக்கடை இந்த இடத்துல இருக்கும். ஒரு ஒரு 10 மாசம் வந்து ஒரு வாழையை கஷ்டப்பட்டு உருவாக்கி கடைசியில வெட்டுற நேரத்துக்கு நீங்க பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபங்கலோ இல்லது இந்த மாதிரி கரும்புள்ளியோ காய் சைஸோ இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்தோட உழைப்பு வந்து எவ்வளவு வேஸ்டா போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஜிபி ஆர்கானிக்ல இருந்து நீங்க அதை கடைசி வெட்டுற அட்லீஸ்ட் அப்பயாச்சும் ஒரு 2-3 ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அந்த காயில வந்து ஷைனிங்கு பிளஸ் அது கரும்புலி வராமல் இருக்கிறது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, டேஸ்ட் இன்க்ரீஸ் இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துடலாம். இங்கே விவசாயி வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பாதி காட்டுக்கு அடிக்காம பாதி காட்டுக்கு அடிச்சு பார்த்துருக்காங்க. அதோட ஒப்பீனியன் கேட்போம். சார் உங்க பேருங்க சார்? சார் ராஜரத்தினம். இது இந்த மருந்து நீங்க உபயோகப்படுத்துறீங்கல்ல? ஆமாங்க சார். என்ன பிரச்சனைக்காக அவர் உங்களை? காய் வந்து ஊறவே இல்லை, அது ஒரே சைஸ், சின்ன சைஸ்லயே அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. ஓகே. அப்புறம் தான் நான் கேட்டேன், ஒருத்தர் இப்படி சொன்னாரு, சரி பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகே அப்படின்ட்டு பயன்படுத்தினேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. பிரிச்சு அடிச்சிங்கல்ல, என்ன மாதிரி பெனிஃபிட் தெரியுது உங்களுக்கு அடிச்சதால? அது வந்து காய் சைஸும் கொஞ்சம் பெருசாயிருச்சு. ஓகே. அப்புறம் வெயிட் வந்து முன்ன வந்ததோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெயிட் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு லாபம் தானே? லாபம் தான். ஓகே. காய் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? தெளிவா உங்களுக்கு? பாக்குறதுக்கு தெளிவா நல்லா இருக்கு உங்களுக்கு. சோ இந்த ஒரு ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்கீங்க நீங்க? ஒண்ணுதான் அடிச்சிருக்கேன். ஓகே. அப்ப நீங்க 2-3 ஸ்ப்ரே அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பக்கத்துக்கு யாரும் யூஸ் பண்றாங்களா அந்த மருந்து எல்லாம் வாங்கி லோக்கல்ல? இல்லைங்க, இப்பதான் நான் சொல்லிதான் இன்னொருத்தர் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே. சோ அடிச்சதுக்கு திருப்தி தான். திருப்தி. சோ